தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இன்று வெளியாகும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து பலத்த எதிர்பார்ப்புகளானது எழுந்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வெளியிடப்படக்கூடிய இந்த எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எவ்வளவு நம்பகமானவை அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு தேர்தலிலும் எழுவது வழக்கம்தாங்க. இதனால் கடந்த சில முக்கிய தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருந்தது அப்படின்றத குறித்து பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில சட்டசபைகளுடைய பதவிக்காலம் நிறைவடையுள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அவற்றுக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்தது. அசாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள் சமீபத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 ஒரே கட்டமாக நிறைவடைந்தது. ஆனால் மேற்கு மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலுமே வாக்குப்பதிவு முழுமையாக முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தெளிவான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்னைக்கு மாலை 6:30 மணிக்கு பிறகு தேர்தல் முடிவை கணிக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட உள்ளன. எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் தற்போது நடக்கப் போகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்தன என்பதை பற்றி மக்கள் ஆர்வத்தோடு ஆராய்ந்து வருகின்றன. குறிப்பாக 2011 மற்றும் 2016, 2021 ஆகிய 3 தேர்தல்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது வெளியான கருத்து கணிப்புகள் அதிமுக தலைமையிலான கூட்டணி 155 முதல் 170 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னும், திமுக கூட்டணி 65 முதல் 100 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னும் கணித்திருந்தன. ஆனால் இறுதியில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. இதனால் அந்த ஆண்டு கருத்து கணிப்புகள் மிக துல்லியமாக அமையவில்லை அப்படின்ற விமர்சனங்களும் வெளியாகின. ஆனால் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. அப்போது திமுக கூட்டணி 120 முதல் 140 இடங்கள் வரை வெற்றி பெறும் எனவும், அதிமுக கூட்டணி 85 முதல் 120 இடங்களை வரை மட்டுமே பெறும் அப்படின்னும் கணிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவில் அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று 136 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்தது. திமுக கூட்டணி எதிர்பார்த்ததை விட குறைவான இடங்களை பெற்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெளியான கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சற்று துல்லியமாக இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆண்டு திமுக கூட்டணி 160லிருந்து 185 இடங்கள் வரை வெற்றி பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டது. இறுதியில் திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சி அமைத்தது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 75 இடங்களை பெற்றது. இந்த முடிவு கருத்து கணிப்புகளுக்கு அருகில் இருந்ததாக பலரும் மதிப்பிட்டனர். இவ்வாறு கடந்த தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் சில சமயங்களில் உண்மையான முடிவுகளோடு பொருந்தி இருப்பதாலும் சில வேளைகளில் பெரிய அளவில் மாறுபட்டதையும் காண முடியுது. அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முழுமையாக நம்புவதற்குரிய விஷயங்களோடு இருக்கணும், அவற்றை ஒரு முன்னறிவிப்பாகவே பார்க்க வேண்டும் அப்படின்றது தான் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்தாக வச்சுருக்காங்க. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று வெளியாக இருப்பதால் எந்த கூட்டணிக்கு முன்னிலை கிடைக்கும் என்ற ஆவல் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில் அதிகரித்துள்ளது. ஆனால் இறுதியான முடிவு வாக்கு எண்ணிக்கை நாளில் மட்டுமே உறுதியாக தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், திமுக, அதிமுக தவிர்த்து தமிழக வெற்றி கழகமும் களமிறங்கி இருப்பதால் சில மாற்றங்களும் ஏற்படதாங்க செய்யும். ஏன் சொல்லப்போனால் குழப்பங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்களோட கருத்துக்களானது வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் தேர்தலில் யாருக்கு தான் வெற்றி 3 இண்டிகேட்டரில் கண்டுபிடித்து விடலாம் அப்படின்னு கோலாகல சீனிவாசன் சொல்லக்கூடிய மேஜிக் தகவல்கள் இன்னைக்கு இண்டிகேட்டர் படி ஆட்சியை பிடிப்பது இவர் தான் அப்படின்னு அடித்து சொல்கிறாருங்க. அப்படின்னா அதில் ஏதாவது விஷயம் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆவலும் எல்லாருக்குமே இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் குறித்து பல்வேறு யூகங்களும் கருத்து கணிப்புகளும் ஒரு புறம் இருக்க, அனல் பறக்க இருக்க, யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற கேள்விக்கு ரொம்ப எளிமையான ஒரு இண்டிகேட்டர் முறையை கோலாகல சீனிவாசன் தற்போது முன்வைத்திருக்காருங்க. சிக்கலான புள்ளி விவரங்களுக்குள்ள செல்லாமல் குறிப்பிட்ட சில மண்டலங்களில் ஒரு கட்சி எடுக்கக்கூடிய முன்னேற்றத்தை வைத்தே மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்புகளை கணித்து விட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடந்த 2021 தேர்தலில் சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் 0 என்ற நிலையில் இருந்த அதிமுக கூட்டணி இந்த முறை சென்னையில் 4 முதல் 5 தொகுதிகள் வரை வெல்லுமா அப்படின்ற கேள்வி மிக முக்கியமானது.
கள நிலவரப்படி தலைநகர் சென்னையில் அதிமுக கூட்டணி குறைந்தபட்சம் 4 இடங்களையாவது பிடிக்கும் என்ற சாதகமான பதில் கிடைத்திருக்கிறதுனால அதுவே அந்த அணியினுடைய மிகப்பெரிய எழுச்சிக்கு முதல் அறிகுறியாக தெரியுது. அடுத்ததாக திமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படக்கூடிய 41 தொகுதிகள் கொண்ட காவிரி டெல்டா மண்டலங்களை மாவட்டங்களாக எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது கடந்த முறை அதிமுக கூட்டணி அங்கு வெறும் 4 இடங்களை மட்டுமே வென்று மிக மோசமான சரிவை சந்தித்தது. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அதே டெல்டா பகுதியில் அதிமுக கூட்டணி 15 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுமா அப்படின்ற கேள்விக்கு ஆம் வெல்லும் அப்படின்ற ஒரு பதில் கிடைக்குமானால் அது திமுகவினுடைய கோட்டையில் விழுந்த மிகப்பெரிய ஓட்டையாகவே கருதப்படும். டெல்டா பகுதியில் ஏற்படக்கூடிய இத்தகைய மாற்றம் மாநிலத்தினுடைய ஆட்சி மாற்றத்துக்கான வலுவான அடித்தளமாக அமையும் அப்படின்றது நிதர்சனமாக இருக்குங்க. ஆளுங்கட்சிக்கு எதிராக நிலவக்கூடிய அதிருப்தியே அலை டெல்டா விவசாய மண்டலத்தினுடைய எதிரொலிக்கக்கூடிய நிலையில் அதிமுகவினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாயிடும். தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் 18 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தது. இந்த முறை அங்கு அதிமுக கூட்டணி 25 தொகுதிகளுக்கு மேலே வெல்லுமா அப்படின்ற கேள்விக்கு பல கள ஆய்வுகள் மற்றும் அனுபவங்களுடைய அடிப்படையில் ஆம் நிச்சயமாக வெல்லும் அப்படின்ற முடிவை எட்டப்படுது. தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்கு வங்கியோட தற்போது அரசியல் சூழலும் சாதகமாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் அதிமுகவினுடைய கை ஓங்குவது உறுதியாயிடுச்சுங்க. ஸோ இந்த 3 முக்கிய மண்டலங்களிலும் சென்னை டெல்டா தெற்கு அதிமுக கூட்டணி முன்னேற்றம் பார்த்துடுச்சு அப்படின்னா அவங்க 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை தாண்டி இறுதி பெரும்பான்மையை நோக்கி தடையில்லாமல் பயணிப்பாங்க அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடியது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம். இது ஒருபுறம் பார்க்கும் பொழுது ஒருபுறம் வாக்குகளை பிரித்திருந்தாலுமே கூட பிரதான போட்டிகளில் அப்படின்னு பார்க்கும் பொழுது திராவிட கட்சிகளுக்கு இடையிலே தான் நிலவுது. இந்த இண்டிகேட்டர் சிஸ்டத்தின் படி அதிமுகவிற்கு சாதகமான பதில்கள் வரும் பொழுது அது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே அமையும். ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் கோட்டை தொகுதிகளில் ஏற்படக்கூடிய சரிவு ஆகியவற்றை வைத்து பார்க்கும் பொழுது அதிமுக கூட்டணி ஒரு கௌரவமான வெற்றியை பெற்று ஆட்சி கட்டலில் அமர வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த எளிய கணக்கீடு சொல்வது என்னவென்றால் கோட்டைகளில் ஏற்படக்கூடிய மாற்றமே தமிழகத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது என்பதுதான். முடிவுகள் வெளியாகும் பொழுது இந்த எளிய அளவீடுகள் எவ்வளவு துல்லியமானவை என்பது அனைவருக்குமே புலப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலிலுமே அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டும் சேர்ந்து 60லேருந்து 70% ஓட்டுகள் வாங்கிடுவாங்க. நாம் தமிழர், சசிகலா, வேல்முருகன் இவங்களாம் சேர்ந்து ஒரு 10 வாங்கிடுவாங்க. அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட 80% ஓட்டு போயிடுச்சு அப்படின்னா விஜய்க்கு எங்கெங்க ஓட்டு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 வாக்குப்பதிவு நிறைவடைந்து முடிவுகளுக்காக மாநிலம் காத்திருக்கக்கூடிய நிலையில் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய அலை குறித்த விவாதங்கள் சூடுபடுத்துள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிமுக பிரமுகர் ஒருவர் விஜயனுடைய அரசியல் வருகை விஜயனுடைய அலை என்ற மாயையை கலைத்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதிமுக தரப்பினுடைய இறுதி எச்சரிக்கையாகவே இது காணப்படுதுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கட்சி வெற்றி பெறணும், தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி எதுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான அரசியல் தலைப்பில் சந்திக்கலாம்.